இன்றைக்கி தேங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். தேவையான பொருள் தேங்காய், புளி ஊற வச்சுருக்கேன், மிளகு, ஜீரகம் நிறைய வச்சுக்கணும், கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அடுத்தது இஞ்சி, பூண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் ரசம். ஆக்சுவலாக இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இது அதாவது தேங்காய் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாய் போட்டு எண்ணெய் சூடாயாச்சு. இதில் கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, ஜீரகம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் கொட்டணும். இப்போ இது திக்காக இருக்கும், அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் தேங்காய் போட்டிருக்கிறதால உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். ஏன்னா இஞ்சி நிறைய போட்டிருக்கோம், இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி ஜீரகம், மிளகை விட ஜீரகம் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம், அதால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் ரசம் தயாராகியாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம கொத்தமல்லியை போட போகிறோம். இது பாருங்கள், அவ்வளோதான். கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், தேங்காய் ரசம் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். இது சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.